என் பேர் அறிவு தோயவன். நான் பிரசிடென்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஃபோக் டான்ஸ் டீச்சராக இருக்கேன். இங்கே வந்து நீங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில், அதாவது ஹிஸ்டாரிக்கல் பூத்தோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியாலாம் தோணுச்சு? அதாவது நாங்கள் டான்ஸில் அதிகமாக ப்ராப்பர்ட்டி செட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் ஆர்டியில் பண்ணதை பார்த்து ஆர்வ சார் ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக கொஞ்சம் க்ரியேட் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லி கேட்டாங்க. ஃபஸ்ட் நாங்கள் இந்த இடத்த வந்து சர்ச் பண்ணி இதிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தோம். இங்கேருந்து நியூஸை கேதர் பண்ணோம். நியூஸை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சார்கிட்ட சர்ச் பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் வைக்க போகிறோம் சார் சொல்லி சார். சார் எங்களுக்கு பழமையாக வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அப்படின்னா ஓகே, நம்ம அந்த ஒரு இடத்த ஒரு பழமையான இடமாவே மாற்றலான்றதுனால என்ட்ரன்ஸில் வந்து நம்ம ஆய் மண்டபம், நம்ம புதுச்சேரியோட இதற்காக ஆய் மண்டபம், ப்ளஸ் நம்ம உள்ளே வந்தால் கட்ட வண்டி, பழம்பால கட்ட வண்டி, உரல் வழக்க, ருப்பொரல், அம்மிக்கல், எந்திரக்கல், அந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா அயனாரப்ப சாலை, அப்புறம் அதுக்கான குதிரை செட்டு, சில எல்லோரும் என்ஜாய் பண்ணுன்றத செல்ஃபி பூத். இது இல்லாமல் குழந்தைகள் வந்து, அதாவது இப்போ ஓட்டு போட போகிறவங்க எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் போகிறதுனால குழந்தைங்களுக்கு ப்ளே ஐட்டமும் ஒரு தனியாக ஒரு ரூம் செட் பண்ணிட்டோம். அதில் போய் குழந்தைங்களை விட்டாங்கன்னா அவங்க விளாண்டே இருப்பாங்க. அந்த கேப்பில் இவங்க போய் ஓட்டு போட்டு வந்து குழந்தைங்க இருந்து போயிடலாம். அப்புறம் பாரம்பரிய உணவு கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஆர்வம் சார் செஞ்சுருக்கோம் சார். அதனால் அதையுமே முயற்சி பண்ணுவோம். அதில் வந்து கூழ், கேழ்வரகு கூழ் இருந்தது, மோர் இருந்துச்சு, கடலை, அப்புறம் உண்டை தீனி வச்சு கூழ் கிட்ட இருப்பீங்களா, அது கேழ்வரகு உண்டை, அடை, முக்கியமாக அந்த கீரை அடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. அதெல்லாம் பண்ணலான்ட்டு சார் பாபு சார்ன்றவர் அவர் டிஸ்கஸ் பண்ணார். சரி ஓகே. இப்போ இந்த இது ஃபாரினர் அவங்களாம் வந்து எதெல்லாம் பார்த்தாங்க, எதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க? ஆக்சுவலாக அவங்க உள்ளே வந்த உடனே இல்லை அது சொல்லுங்கள். இந்த ஃபாரின் டெலிகேட்ஸ் உள்ளே வந்தாங்க இல்லைங்களா, வந்த உடனே இந்த கட்ட வண்டியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஓல்டு மெமரிஸ் அவங்களுக்கு ஞாபகம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த சாமி சிலை, அந்த குதிரையெல்லாம் பார்த்தோன்னே பழங்காலத்துக்கே நம்மளை இட்டுன்னு போன மாதிரி இருக்குன்றதை அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இந்த செல்ஃபி பாயிண்டெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உள்ளே போயிட்டு அந்த உள்ளே நம்ம மரப்பொருள் தான் எல்லாமே, உள்ளே ட்ரெடிஷ்னல் பிளேயிங் மெட்டீரியல் தான், அதை வச்சு அவங்களும் எடுத்து விளையாடிட்டு கொஞ்சம் ஜாலியாக ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்த. அப்புறம் உள்ளே போய்ட்டு அதுக்கு அப்புறம் படித்தாங்க. இதெல்லாம் இங்கே, அதாவது அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாதுனால உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் நாங்கள் பேனராக பேஸ் பண்ணிட்டோம். இங்கே பேனராகவே நாங்கள் பேஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதை எடுத்து இங்கே வரவங்களுக்கு வந்து நிறைய பேர் வேணால் உள்ளே போய் படிக்க மாட்டாங்க. அப்போது இங்கே வரவங்க அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, முதல்ல இங்கே இருக்க வால்ஸ்லாம் வந்து பேனர் பேஸ் பண்ணிட்டோம். இது வந்து மக்களுக்கு எப்படி வரவேற்பு? நானும் வந்து எல்லார்கிட்டையும் போயிட்டு கேட்டோம். எங்களுக்கு இந்த பிளேயிங் ரூம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களை விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நாங்களும் கொஞ்சம் அப்படியே மற்ற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம். குழந்தைங்க உள்ளே விளையாடிட்டுறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு சில குழந்தைங்க அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுவும் எல்லாருமே எல்லாத்தையும் ரசித்தாங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு திருப்தி தான். எங்களுக்கு இது அதனால தான் நான் இப்போ உட்காந்து இங்கே பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நைட் இருந்து நான் 2 நாளாக தூங்காமல் இங்கே வந்து உட்காந்து ஃபுல்லத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே அவங்க ரசிக்கும் போது எங்கள் ஹார்ட் ஒர்க்கான ஒரு நல்ல ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓகே, தேங்க்யூ சார்.